இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தல ஏகே அப்படின்னு அழைக்கப்படுற மிஸ்டர் அஜித்குமாரை பற்றி சினிமா தாண்டி அவர் பண்ண சாதனையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பார்க்க போகிறோம். நான் உங்கள் சுதாகர். வெல்கம் டு ஜிஞ்சர் கப் டைரிஸ். Preventic 24 Hours European Endurance Championship 2025 சீரீஸ் ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. அதில் தான் அஜித்குமார் ரேசிங் அண்ட் டீம் வந்து ஓவரால் அந்த ரேஸில் 3rd பிளேஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது நமக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஓவரால் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஒரு டீம் யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. இது நம்ம எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 992 AM கிளாஸ் கேட்டகரியில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த 992 AM கிளாஸ் கேட்டகரின்றது போர்ஷே 911 GT Cup 3 அந்த டைப் கார்ஸ் 24 ஹவர்ஸ் சீரீஸ் தான் இது டிஃபைன் பண்ணுது. இந்த ரேஸ் வந்து இத்தாலி, பிரான்ஸ், பெல்ஜியம், ஸ்பெயின் ஆகிய கண்ட்ரிகளில் நடந்திருக்கு. இந்த கண்ட்ரீஸில் ஒட்டுமொத்தமாக நடந்த 5 போட்டியில் தான் நம்ம அஜித்குமார் ரேசிங் டீம் வந்து ஃபினிஷ் பண்ணி 3rd பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. முதலே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்தியன் டீம் டு கம்ப்ளீட் யூரோப்பியன் 24 ஹவர்ஸ் சாம்பியன்ஷிப்பை கம்ப்ளீட் பண்ணதில் சாதனையும் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே அஜித்குமார் ரேசிங் டீமுக்கு வந்து அப்ரிஷியேஷன் நோட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு கழகத்தோடைய லோகோ வந்து அஜித்குமார் ரேசிங் குரூப்பில் அவங்களுடைய கார்ஸ்லையும் அவங்களுடைய ஆக்சசரிஸ்லையும் அவங்களுடைய ஜெர்சிலையும் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்காங்க. ரசிகராக நமக்கு வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், நமக்கு அவர் படங்கள் பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம். பட் ஒரு மனிதன் சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அவனுக்கு அவனோட ஏஜோ அவனோட பணமோ புகழோ எதுவுமே அதுக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது. மிஸ்டர் அஜித்குமார் வழியா நம்ம எடுத்துக்க வேண்டிய லெசன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இளைஞர்களை எப்படி அவங்களுடைய அதிகார அரசியலுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல ஒரு மனிதன், நீங்க உங்களோட பேஷனை தேடி போங்க, உங்களுடைய வாழ்க்கையை தேடி போங்க. சாதிக்கிறதுக்காக உங்களோட ஏஜும் உங்களோட காலமும் உங்களோட வாழ்க்கையும் தடையா இருக்கக்கூடாது அப்படின்றத நமக்கு மிஸ்டர் அஜித்குமார் சொல்றாரு அப்படின்றது தான் எனக்கு நான் எடுத்துக்கிற ஒரு விஷயம். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ல ஷேர் பண்ணுங்க. நானும் பார்க்குறேன். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.